ஒருநாள் காலை பெரிய பேருந்து காட்டின் வழியாக சென்றது. பேருந்துக்கு உள்ளே பறவைகள் மற்றும் விலங்குகளும் உற்சாகமாக சுற்றுலா சென்று கொண்டிருந்தன. விலங்குகளின் ஆசிரியர் குரங்கு சிரித்துக்கொண்டே, குட்டிகளே, நம்ம பேருந்து கிட்டத்தட்ட வந்துவிட்டது. இன்று அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும். பேருந்து ஆற்றின் அருகே நின்றது. அனைத்து விலங்குகளும் சில உணவுகள் மற்றும் தண்ணீருடன் கீழே இறங்கின. கிளி அதன் மூக்கில் கொய்யா பழங்களை எடுத்து பறந்து வந்தது. யானை தண்ணீர் பாட்டில்களை சுமந்து கொண்டு வந்தது. அணில் தானியங்கள் நிறைந்த ஒரு பையுடன் துள்ளி குதித்து வந்தது. முயல் புதிய கேரட் கூடையை பிடித்துக் கொண்டு வந்தது. ஆசிரியர் குரங்கு அனைவருக்கும் வாழைப்பழங்களை எடுத்து வந்தது. அப்போதுதான் அங்கே ஒரு சிறிய ஆமை மிக மெதுவாக நடந்து வந்தது. சில விலங்குகள் மெதுவாக கிசுகிசுத்தன. ஆமை எந்த உணவையும் கொண்டு வரவில்லையா? ஆசிரியர் குரங்கு, அது பரவாயில்லை. நம்ம காட்டு குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பம் போலதான். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு பராமரித்துக் கொண்டு ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும். எனவே அவர்கள் ஆமைக்கு சில வாழைப்பழங்கள், கொய்யா பழங்கள், தானியங்கள் மற்றும் கேரட்களை கொடுத்தார்கள். ஆமை அன்புடன் சிரித்து அதன் பையை திறந்து காட்டின. உள்ளே அனைத்து விலங்குகளும் பார்த்து ஆச்சரியப்பட்டது. அனைவருக்கும் சுவைமிக்க பழக்கேக்கை ஆமை கொண்டு வந்தது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டியது. விலங்குகள் அனைத்தும் இன்று முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டது. யாரையும் எளிதில் மதிப்பிடாதீர்கள். அன்பும் பகிர்ந்து கொள்வதும் எல்லாவற்றையும் இனிமையாக்குகின்றன. ஒரு அமைதியான வீட்டில் மர அலமாரி ஒன்று இருந்தது. அதில் ஒரு பெரிய மெழுகுவர்த்தி ஒருபோதும் பயன்படுத்தாத நிலையில் இருந்தது. மெழுகுவர்த்தி நினைத்தது, நான் ஒளிர விரும்புகிறேன், ஆனால் யாருக்கும் நான் தேவைப்படுவதில்லை. அது நாள் முழுவதும் மேலே உள்ள விளக்குகள் எரிவதையும் அணைப்பதையும் பார்த்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிரிப்பு மற்றும் கதைகளின் சத்தங்களை கேட்டுக்கொண்டு இருந்தது. ஆனால் அது இருண்ட அலமாரியிலேயே வருந்தியது. ஒரு இரவு திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெரிய மெழுகுவர்த்தி காலடி சத்தங்களை கேட்டது. பின்னர் சூடான கைகள் அதை எடுப்பதை உணர்ந்தது. ஒரு தீக்குச்சி ஒளிர்ந்தது. மெழுகுவர்த்தியின் திரியின் நுனியில் ஒரு சிறிய சுடர் நடனமாடியது. மேஜையில் இருந்த மெழுகுவர்த்தி பிரகாசமாக எரிந்து அறை முழுவதையும் ஒளிரச் செய்தது. குடும்பத்தினர் ஒன்று கூடினர். ஒளியில் சிரித்து கதைகள் சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தனர். நான் பிரகாசிக்கிறேன் என்று மெழுகுவர்த்தி நினைத்தது. அதன் இதயம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. இப்போது நான் உதவுகிறேன். அன்று இரவு முதல் அந்த பெரிய மெழுகுவர்த்தி மீண்டும் ஒருபோதும் சோகமாக இருக்கவில்லை. ஒரு சிறிய ஒளியும் கூட பெரிய வெளிச்சத்தை தர முடியும் என்று உணர்ந்தது. சரியான நேரம் வரும்போது ஒரு சிறிய வெளிச்சம் கூட முழு அறையையும் பிரகாசமாக்கும். ஒரு அமைதியான இரவு. வானத்தில் ட்விங்கிள் என்ற ஒரு சிறிய நட்சத்திரம் வசித்து வந்தது. அந்த நட்சத்திரம் மிகப்பெரியதாகவோ அல்லது பிரகாசமானதாகவோ இல்லை. ஆனால் அதன் இதயம் கருணை மற்றும் அன்பால் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு இரவிலும் ட்விங்கிள் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். கீழே உள்ள உலகத்தை சற்று பிரகாசமாகிறது என நம்பியது. நட்சத்திரத்தின் மென்மையான ஒளியின் கீழ் குழந்தைகள் தூங்கச் செல்வதை பார்ப்பது அந்த நட்சத்திரத்திற்கு மிகவும் பிடித்திருந்தது. இனிமையான கனவுகளை கனவு காண்பதையும் அந்த நட்சத்திரம் மிகவும் விரும்பியது. ஆனால் ட்விங்கிளுக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. நட்சத்திரம் ஓய்வு எடுக்க விரும்பவில்லை. யாருக்காவது நான் தேவைப்பட்டால்? ஒரு இரவு ட்விங்கிள் நிலாவிடம் கேட்டது. நான் இல்லாமல் இருளை பார்த்து அவர்கள் பயந்தால் என்ன செய்வது? அறிவும் அன்பும் நிரம்பிய நிலா மெதுவாக சிரித்துக்கொண்டே சொன்னது, நீ ஒரு அன்பான ட்விங்கிள். உன் ஒளி அழகானது. ஆனால் நீ பிரகாசிக்க ஓய்வெடுக்க வேண்டும். நட்சத்திரங்களுக்கும் தூக்கம் தேவை. ட்விங்கிள் மெதுவாக கண்களை சிமிட்டியது. நட்சத்திரம் அதை பற்றி ஒருபோதும் நினைத்தது இல்லை.
கீழே ஒரு சிறுவன் கரடி பொம்மையை பிடித்துக்கொண்டு மேலே பார்ப்பதை நட்சத்திரம் கண்டது. நான் இருக்கிறேன் என மெதுவாக ட்விங்கிள் அவனிடம் சொன்னது. சிறுவன் சிரித்துக்கொண்டே கண்களை மூடி அமைதியாக தூங்கினான். ட்விங்கிள் உள்ளுக்குள் சூடாக உணர்ந்தது. ஒருவேளை இன்றைக்கு நட்சத்திரம் இரவுக்கு போதுமான அளவு ஒளியை தந்திருக்கலாம் என்று. நட்சத்திரம் ஒரு பெரிய பிரகாசமான கொட்டாவி விட்டு இரவில் மேகத்தில் அமர்ந்தது. ட்விங்கிள் தூங்கியவுடன் அதன் ஒளி இன்னும் மென்மையாக மாறியது. ஆனால் எப்படியோ இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அந்த இரவிலிருந்து நட்சத்திரம் முக்கியமான ஒன்றை செய்தது. சிறியவர்கள் கூட மீண்டும் பிரகாசிக்க ஓய்வு தேவை. ஒரு கிராமத்தில் மிகவும் சோம்பேறி பூனை ஒன்று வசித்து வந்தது. அது நாள் முழுவதும் தூங்குவதை விரும்பியது. பசி எடுத்தால் மட்டுமே தூக்கத்தில் இருந்து எழும். வீட்டு எலிகளுக்கு இது தெரியும். எலிகள் பூனையின் கால்விரல்களில் கடந்து செல்லும். சத்தமாக குரட்டை விடும்போது சிரித்துக் கொண்டே சீஸ் துண்டுகளை திருடி தின்பார்கள். ஒரு நாள் எலிகள் இன்னும் துணிச்சலான. பூனை ஒருபோதும் எழுந்திருக்காது. ஒரு விருந்து வைப்போம், எலிகள் சத்தமாக சொன்னது. எலிகள் சிறிய ட்ரம்ஸ், புல்லாங்குழல்களை கொண்டு வந்து ஒரு நடன தளத்தையும் அமைத்தார்கள். அன்று இரவு எலிகள் ஒரு பெரிய விருந்து வைத்து பூனையின் வாலைச் சுற்றி நடனமாடின. ஆனால் திடீரென்று அச்சோ! பூனை ரொம்பவே தும்பியது. தூக்கத்தில் இருந்து பூனை விழித்துக் கொண்டது. எலிகள் சத்தமிட்டு ஓடின. ஆனால் அவற்றில் சிறிய கால்கள் அலங்காரங்களில் சிக்கிக் கொண்டன. பூனை தன் உடம்பை நெடுக்காக நீட்டியது. பிறகு அது, நீங்கள் தான் என்னை எழுப்பினீர்கள், எனக்கு ஏதாவது ஒரு சிறிய விருந்து தர வேண்டும் என்று கூறியது. எலிகள் விரைவாக பூனைக்கு ஒரு தட்டில் சீஸ் கொண்டு வந்தன. பூனை அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டுவிட்டு, மோசமானதாக இல்லை, இனிமேல் மீண்டும் நீங்கள் விழா நடத்தலாம், ஆனால் முதலில் எனக்கு சிற்றுண்டி கொண்டு வந்தால் மட்டுமே என்று கூறியது. அன்று முதல் பூனையும் எலியும் அமைதிக்காக சீஸ் ஒப்பந்தம் செய்து கொண்டன. சில நேரங்களில் சோம்பேறிகள் கூட தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற புத்திசாலித்தனமான வழிகளை கண்டுபிடிப்பார்கள் என்று எலிகள் நினைத்தன. ஒரு வெயில் நிறைந்த சிறிய காட்டில் ஒரு நரி வசித்து வந்தது. அது ஒரு பிரபல பாடகராக ஆக வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் அதில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. நரியால் பாட முடியவில்லை. தினமும் காலையில் நரி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் நின்று சத்தமாக பாடும். நரியின் பாடலை கேட்ட பிறகு பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன. அணில்கள் தங்கள் உணவை கீழே போட்டன. ஒரு கரடி தன் காதுகளை கூட மூடிக்கொண்டது. ஒரு நாள் பண்ணையில் சேவல் அழகாக பாடுவதை நரி கேட்டது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ. விலங்குகள் மகிழ்ச்சியடைந்து கைத்தட்டின. நரிக்கு பொறாமை வந்தது. நரி கத்தியது, நான் சேவல் வேடமிட்டு பண்ணையில் நடக்கும் நிகழ்ச்சியில் பதுங்கிச் செல்வேன் என்றது. நரி சிவப்பு இறகுகளைக் கொண்டு சேவலைப் போல் வேடம் அணிந்து கொட்டகைக்குள் நுழைந்தது. நரி மேடையில் குதித்து சத்தமாக கத்தியது. எல்லா விலங்குகளும் அமைதியாகிவிட்டன. பின்னர் ஒரு சிறிய கோழி குஞ்சு, நான் பார்த்ததிலேயே மிகவும் விசித்திரமான கோழி அதுதான் என்று கிசுகிசுத்தது. நரியின் முகம் சிவந்தது. அது மேடையில் சேவல் போல நடக்க முயன்றது. ஆனால் ஒரு வாழைப்பழத்தோல் வழுக்கி வைக்கோல் மேல் விழுந்தது. எல்லா விலங்குகளும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தது. நரியும் கூட சிரித்தது. அந்த நாளுக்குப் பிறகு நரி காட்டில் அற்புதமான கதைகளை சொல்பவராக மாறியது. மற்றும் நரி பிரபலமானது. நரி கற்றுக்கொண்டது, நீங்கள் நீங்களாகவே இருங்கள், அதுவே உங்களை சிறப்பானவராக மாற்றிவிடும்.
ஒரு காலத்தில் காட்டை ஆண்ட வலிமைமிக்க சிங்கம் ஒன்று இருந்தது. பெருமையும் மூர்க்கமும் கொண்ட அவரது உரத்த கர்ஜனை அனைத்து விலங்குகளையும் பயமுறுத்தியது. ஒரு நாள், யாராவது என்னிடம் முன்வரும் வரை நான் தினமும் உங்களில் ஒருவரை சாப்பிடுவேன் என்று சிங்கம் சொன்னது. விலங்குகள் அனைத்தும் பயந்தன. ஆனால் ஒரு புத்திசாலி முயல் ஒரு திட்டத்துடன் முன் வந்தது. ஓ வலிமை மிக்க சிங்கமே, நான் உனக்கு காட்ட ஒன்று இருக்கிறது. ஆர்வத்தாலும் குட்டி முயலை குறைத்து மதிப்பிட்டதாலும் சிங்கம் ஒப்புக்கொண்டது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. இந்த கிணற்றில் உன்னை விட சக்தி வாய்ந்த இன்னொரு சிங்கம் இருக்கிறது என்று சிங்கத்திடம் சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்து அதனின் பிம்பத்தை கண்டது. அது வேறொரு சிங்கம் என்று நினைத்து சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பித்தது. பிம்பமும் கர்ஜித்தது. கோபமடைந்த சிங்கம், யார் அதிக சக்தி வாய்ந்தவர் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று கர்ஜித்து சிங்கம் கிணற்றில் குதித்து தத்தளித்தது. முயல் சிங்கத்தை ஏமாற்றிவிட்டது. பலத்தை விட புத்திசாலித்தனம் பெரியது என்பதை உணர்ந்து விலங்குகள் மகிழ்ச்சியடைந்தன. சிங்கத்தின் பெருமை தன்னை குருடாக்கியது. ஆனால் முயல் தனது ஞானத்தால் அவர்கள் அனைவரையும் காப்பாற்றியது. ஒரு சிறிய அழகான தேனீ பெரிய தேன்கூட்டில் வசித்து வந்தது. அனைத்து தேனீக்களும் தேன் சேகரிக்க ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்தன. அப்போது அந்த சிறிய அழகான தேனீயும் உதவ விரும்பியது. ஆனால் மற்ற தேனீக்கள் சொன்னது, நீ மிகவும் சிறியதாக இருக்கிறாய். தேன் சேகரிக்க நீண்ட தூரம் செல்ல வேண்டும். உன்னால் நீண்ட நேரம் பறக்க முடியாது. அந்த அழகான தேனீயும் சோகமானது. ஆனால் அது தன் முயற்சியை கைவிடவில்லை. ஒருநாள் பலத்த காற்றும் வீசியது. அன்று அந்த இருண்ட காட்டின் அருகே பூக்களும் கீழே விழுந்தது. தேனீக்கள் எல்லாம் அங்கு செல்ல பயந்தது. ஆனால் நமக்கு இன்னும் தேன் தேவைப்படுகிறது என்று ராணி தேனீ சொன்னது. அந்த இடம் மிகத் தொலைவில் இருக்கிறது. சிறிய தேனீ சொன்னது, நான் போகிறேன் என்று. தேனீ மெதுவாக காட்டுக்குள் பறந்து சென்றது. செல்லும் வழியில் தரையில் பூக்களைக் கண்டது. பூக்களில் இருக்கும் தேனை எடுத்துக்கொண்டு கூட்டிற்கு பறந்து வந்தது. மீண்டும் மீண்டும் சென்று தேனை எடுத்து தனது கூட்டில் சேகரித்து வைத்தது. தேனீயின் கடின உழைப்பால் அனைவருக்கும் போதுமான அளவிற்கு தேன் இருந்தது. ராணி தேனீ சிரித்தது. நீ ஒரு சிறிய தேனீ, ஆனால் நீ மிகவும் தைரியசாலி. அனைத்து தேனீக்களும் அந்த அழகான சிறிய தேனீயை பாராட்டினார்கள். நாம் தைரியமாக இருக்க வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டனர். முயற்சி ஒன்றே நம்மை சிறந்தவர்களாக மாற்ற முடியும். ஒரு காலத்தில் சிறிய பச்சை தவளை ஒன்று பெரிய கனவுகளுடன் குளத்தில் வாழ்ந்து வந்தது. அந்த சிறிய பச்சை தவளை மற்ற எல்லா தவளைகளையும் விட உயரமாக குதிக்க விரும்பியது. முதலில் அது மிக உயரமாக குதிக்க முடியவில்லை. ஆனால் அது சோர்வாக உணர்ந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து கொண்டே இருந்தது. மற்ற தவளைகள் சிரித்துக்கொண்டே, நீ எங்களைப் போல ஒருபோதும் உயரமாக குதிக்க மாட்டாய் என்றன. ஆனால் சிறிய தவளை கைவிடவில்லை. காலை, பிற்பகல் மற்றும் இரவிலும் கூட மின்னும் நட்சத்திரங்களின் கீழ் பயிற்சி செய்தது. அந்த சிறிய பச்சை தவளை ஒவ்வொரு முறையும் குதிக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் மேலும் சிறிது நேரம் முயற்சித்தது. ஒரு நாள் தூரத்தில் ஒரு உயரமான பாறையை கண்டது. சிறிய பச்சை தவளை தனக்குள் சிந்தித்தது, என்னால் இதை செய்ய முடியும் என்று. அந்த சிறிய பச்சை தவளை தனது பலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தது. முன்பை விட தொலைவில் உள்ள அந்த உயரமான பாறையின் மீது குதித்தது. மற்ற தவளைகள் எல்லாம் அதைக் கண்டு வியந்தன. நீ செய்துவிட்டாய் என்று தவளைகள் எல்லாம் பாராட்டினர். அந்த சிறிய பச்சை தவளை மகிழ்ச்சியுடன் சிரித்தது. போதுமான பயிற்சி, பொறுமை மற்றும் உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும் என்பதை அது கற்றுக்கொண்டது. அந்த நாளிலிருந்து அந்த தவளை மற்றவர்களை ஊக்குவித்து, ஓய்வெடுக்காதீர்கள், தங்களின் திறமையை நம்புங்கள், அப்போதுதான் பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும்
பபிள் கம்மை விரும்பும் ஒரு குறும்புக்கார குரங்கு வாழ்ந்து வந்தது. பூங்காவில் இருக்கும் குழந்தைகளைப் போலவே அதுவும் ஒரு பெரிய பபிள் கம்மை ஊத விரும்பியது. ஒரு நாள் குரங்கு ஒரு பெரிய இளஞ்சிவப்பு பபிள் கம்மை கண்டுபிடித்தது. குரங்கு அதை மெல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் பலூனைப் போல ஊதியது. ஆனால் திடீரென்று ஒரு பலத்த காற்றும் வீசியது. அந்த பபிள் கம்மும் முகம் முழுவதும் வெடித்தது. அதன் மூக்கு, கண்கள் மற்றும் காதுகள் கூட பசையைப் போல் மூடப்பட்டிருந்தன. குரங்கும் பதட்டத்தில் பூங்காவைச் சுற்றி ஓடியது. மற்ற குரங்குகள் எல்லாம் பார்த்து சிரித்தது. இதை பார்த்த யானை தண்ணீரை தெளித்து சுத்தம் செய்தது. ஒருவேளை நான் வாழைப்பழங்களை மட்டும் சாப்பிட வேண்டுமோ என்று குரங்கு நினைத்தது. குரங்கு கற்றுக்கொண்டது. சில விஷயங்கள் நமக்கு விளையாட்டாகத்தான் தெரியும், ஆனால் அதில் சிக்கினால்தான் அதன் விபரீதம் புரியும். ஒரு சிறிய கிராமத்தில் யாருடனும் எதையும் பகிர்ந்து கொள்ளாத மிகவும் பேராசை கொண்ட ஒரு காகம் வசித்து வந்தது. ஒரு நாள் அது ஒரு கடைக்காரரிடம் இருந்து ஒரு ருசியான ரொட்டியை திருடியது. காகம் சாப்பிட தயாரானதும் ரொட்டி சொன்னது, நீ என்னை சாப்பிட்டால் உனக்கு ஏதாவது விசித்திரமாக நடக்கும். காகத்தின் கண்கள் விரிந்தன. பேசும் ரொட்டியா? என்னால் நம்பவே முடியவில்லை. காகம் சிரித்துக்கொண்டே ஒரு துண்டை தின்றது. திடீரென்று அதன் இறகுகள் பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது. அதன் கொக்கு நீல நிறமாக மாறியது. அதன் வால் பச்சை நிறமாக மாறியது. மற்ற பறவைகள் அதை பறக்கும் வானவில் என்று கூறி சிரித்தன. காகம் பயந்து போய் சிகிச்சைக்காக கெஞ்ச ஆரம்பித்தது. ரொட்டி சிரித்தது. ஹா ஹா ஹா, ஒரு வாரத்திற்கு உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். காகத்திற்கு உணவை பகிர்ந்து கொள்ள பிடிக்கவில்லை. ஆனால் அதற்கு வேறு வழியில்லை. காகம் உணவை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கியது. அது அதை விரும்பத் தொடங்கியது. வார இறுதிக்குள் அதன் கருப்பு இறகுகள் மீண்டும் வளர்ந்திருந்தன. அது அந்த கிராமத்தில் மிகவும் தாராளமான பறவையாக மாறியது. காகம் கற்றுக்கொண்டது, பேராசை உன்னை முட்டாளாக்குகிறது, ஆனால் பகிர்தல் உன்னை பிரகாசிக்கச் செய்கிறது. ஒரு பண்ணையில் ஒரு விசித்திரமான சேவல் வசித்து வந்தது. மற்ற கோழிகள் தரையில் கொத்திக் கொண்டிருந்த போது சேவல் குரைத்தது, ஊஃப் ஊஃப். மற்ற கோழிகள் இறக்கைகளை அசைத்துக் கொண்டிருந்த போது சேவல் தன் வாலை அசைக்க முயன்றது. மற்ற கோழிகள் மண்ணில் கீறிக் கொண்டிருந்த போது சேவல் தன் நிழலை துரத்தியது. சேவல் தன்னை எப்போதும் ஒரு நாயைப் போல இருக்க முயற்சிக்கும். சேவல் குரைக்காதே என்று பசுக்கள் சிரித்தன. வாத்துக்களும் சேவலை பார்த்து சத்தமிட்டன. விவசாயி கூட தலையை ஆட்டினார். இதுபோல் விசித்திரமான சேவலை நான் பார்த்தது இல்லை. ஆனால் சேவல் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஒரு தந்திரமான நரி உணவிற்காக பண்ணைக்குள் வந்தது. கோழிகளை சாப்பிட விரும்பியது. மற்ற கோழிகள் பயத்தில் இங்குமங்கும் படபடக்க ஆரம்பித்தது. உதவி உதவி என்று கத்தின. நரி கோழிகளை துரத்தியது. திடீரென்று ஊஃப் 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 சத்தம் கேட்டது. நாயைப் போல சேவல் குரைத்து கொண்டு நரியை துரத்தியது. நரி பயத்தில் நின்றது. என்ன, கோழி நாயைப் போல குரைக்கின்றதே! நரி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியது.
பண்ணையும் பாதுகாப்பாக இருந்தது. அன்று முதல் சேவலை எல்லோரும் ஒரு வீரனாக கருதினர். அனைவரும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் இருப்பை மாற்றிக்கொள்ளாதே. ஒரு அழகான காட்டில் குட்டி குரங்கு ஒன்று கிளைகளில் தாவி தாவி விளையாடிக் கொண்டிருந்தது. குரங்குக்கு வாழைப்பழங்கள் ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சாப்பிடுவதற்காக வாழைப்பழங்களை சேமித்து வைத்தது. ஆனால் மறுநாள் காலை குரங்கு திரும்பி வந்து பார்த்தபோது வாழைப்பழங்கள் காணவில்லை. என் வாழைப்பழங்களை யார் எடுத்தார்கள் என்று குரங்கு யோசித்தது. குரங்கு புலியிடம், நீ என் வாழைப்பழங்களை எடுத்தாயா? இல்லை என்று புலி அன்பாகச் சொன்னது. எனக்கு இறைச்சிதான் பிடிக்கும், வாழைப்பழங்கள் அல்ல. பின்னர் குரங்கு யானையிடம் கேட்டது, நீ என் வாழைப்பழங்களை எடுத்தாயா? இல்லை என்று யானை சொன்னது. நான் இலைகளையும் கரும்புகளையும் மட்டும்தான் சாப்பிடுவேன். குரங்கு தரையில் வாழைப்பழத் தோல்களைக் கண்டது. அந்த வாழைப்பழத் தோல்களை பின்தொடர்ந்து சென்று பார்த்தது. ஆமை ஒன்று ஒரு பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. நீ என் வாழைப்பழங்களை என்னை கேட்காமலேயே என்னெடுத்துக் கொண்டாய் என்று குரங்கு ஆமையிடம் கேட்டது. ஆமை கீழே பார்த்தது. எனக்கு பசி எடுத்தது, அதனாலதான் நான் கேட்காமல் எடுத்து சாப்பிட்டேன். குரங்கு மெதுவாக ஆமையிடம் சொன்னது, நீ என்னிடம் கேட்டிருக்க வேண்டும். பசி இருந்தால் கூட திருடி சாப்பிடுவது தப்பு. ஆமை வருத்தப்பட்டது. மன்னிக்கவும், இன்னும் நிறைய வாழைப்பழங்களை சேகரிக்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். குரங்கு ஆமையை மன்னித்துவிட்டது. அன்றிலிருந்து ஆமை உணர்ந்தது, திருடுவது தவறு. எப்போதும் உங்களுக்கு தேவையானதை கேட்க பழகிக் கொள்ளுங்கள். ஒரு அழகான காட்டில் சிறிய கிளி ஒன்று தனது குடும்பத்துடன் உயரமான மரத்தில் வசித்து வந்தது. அது பிரகாசமான பச்சை நிறத்தில் இருந்தது. சுறுசுறுப்பாகவும் மற்றும் நிறைய பேசவும் விரும்பியது. ஆனால் அதுக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. அது யார் சொல்வதையும் கேட்க விரும்பவில்லை. அம்மா கிளி சொன்னது, மரத்தின் துளையிலிருந்து அதிக தூரம் பறக்காதே. அது தலையசைத்தது, ஆனால் அதனை கேட்காமல் பறந்து சென்றுவிடும். தாத்தா கிளி எச்சரித்தது, புயல் வருகிறது, நீ அருகில் இரு என்று. சிறிய கிளி சிரித்துக்கொண்டே, நான் நலமாக இருப்பேன் என்றது. ஒரு மாலை நேரம் அந்த சிறிய கிளி தூரத்தில் ஒரு மரத்தில் பளபளப்பான சிவப்பு பழத்தை கண்டது. யாரிடமும் சொல்லாமல் அந்த பழத்தை சாப்பிட உற்சாகமாக பறந்து சென்றது. திடீரென்று கருமேகங்கள் வானத்தை சூழ்ந்தன. மழையும் பெய்தது, காற்றும் வீசியது, மின்னலும் மின்னியது. சிறிய கிளி வழிதவறிச் சென்றது. தனது வீட்டுக்கு போகும் வழியையும் மறந்தது. சிறிய கிளிக்கு குளிராகவும் சிறிது பயமாகவும் இருந்தது. பின்னர் கிளி தனது குடும்பத்தினரின் வார்த்தைகளை நினைத்து பார்த்தது. நான் அனைவரும் சொல்வதை கேட்டிருக்க வேண்டும் என்று கிளி சோகமாக சிந்தித்தது. அப்போதுதான் அம்மா கிளியும் தாத்தா கிளியும் மழையில் சிறு கிளியை தேடினார்கள். பின்னர் கிளியை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அந்த சிறு கிளியை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் மற்றும் அவர்களின் சூடான இறகுகளால் அணைத்துக் கொண்டார்கள். சிறிய கிளி தனது தவறை உணர்ந்தது. மன்னிக்கவும், நான் உங்கள் பேச்சை கேட்டிருக்க வேண்டும் என்று சொன்னது. சிறிய கிளி கற்றுக்கொண்டது, பெரியவர்களின் வார்த்தைகளை எப்போதும் கேட்க வேண்டும்.